வணக்கம் நண்பா, இது உங்கள் பிலிமி தமிழா, நான் உங்கள் லாக்காஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஃபன்னி டிக்டாக்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரோ எடுத்த டிக்டாக்ஸ் வீடியோஸ் தான். ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த மணியையும் தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா. ஏய் என்ன புள்ள சொல்லு மச்சான், பொம்பள புள்ள யாரு யாரு அங்க பாரு பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேசலாம்டா. இல்ல இப்பயே பேசணும். என்ன பேசுனா? எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு வருது. டாக்டர் இருப்பாரு, அதுக்கு பணம் பைனான்ஸ் இருப்பாரு. ஏன் நீங்க யாரு? நான் இந்த தியேட்டர் ஓனரு. நான் யாரு? கண்ணாடியில பாரு சார், இந்த தியேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன். மாமே சொல்லு மாமே, எப்படி இருக்கிற? மாமே போ மாமே, மோசமாகுது. ஏய் என்னடா ஆச்சு சன்னி? நேத்து நீ வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பிச்சு தெரியுமா நம்ம குரூப், அந்த குரூப்ல? ஆமா, எங்க அப்பா பார்த்துட்டாரா. ஐயோ நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டு வச்ச பள்ளி என் பள்ளி என் பள்ளி பூக்கோட்ட பூவே நான் பேச மாட்டேன் பின்னால 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 என் பொருள் வரோம் உன்னோட முன்னால. நான் லேசு பட்டவன சத்தியமா இல்ல, நான் டென்ட் போட்டு வாயிரண்டா தொட்டி உள்ள கர்ண கபால். எங்கடா ஆளா காணும்? உள்ளதான வந்தான். வேணாமா, வேணவே வேணாம். இந்த லோவெல்லாம் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது. செகண்ட் ஹாப் அந்த பண்டாபல தளிரு செம்ம நடிப்பு. எல்லாரும் டாஸ்க் பண்றாங்க, என்ன மாதிரி டாஸ்க் பண்ண முடியுமா? குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குடத்தை வச்சு கும்மியடி குட நிரம்ப தண்ணியடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே. நீங்க தான் ஒரு அஜித். நல்ல வேலை நீங்க அஜித் இருந்தீங்கன்னா வாயில உடச்சு விட்டுருப்பாரு. நல்ல வேலை சொல்லல. ஏன்னா தலை பேன்ஸ் பூரா கோவக்காரங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? ஆமா. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே அந்த காமெடி முடியல. அப்ப வேற என்ன சொல்லிட்டா? வேற ஏதாவது சொல்லுங்க. அரச மரத்து அடியிலே அத்தை பொண்ணு மடியிலே. ஹலோ, குயி ஸ்பீக்கிங். நான் இப்ப எப்படி போயிட்டு இருக்கேன்? நிக்காம போய்கிட்டு இருக்கு. போன விட வெண்ண. அம்மா அம்மா குமுதா வீட்டு வாசல் விளக்கெல்லாம் கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படி கம்முன்னு இருக்குன்னா எங்க பார்த்து உனக்கு ஆபி பார்த்து உனக்கு. ஸோ அரியர் மாணவர்களின் அரசன், அரியர் வைத்தவர்களின் அன்பானவர், அழகானவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து, பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி
கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட ரிவிஷனுக்கு இது கொஞ்சம் கரெக்டான மெத்தடாக நான் சொல்லுவேன். இது நானும் அரியர் வச்சுருந்தேன், எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் அதோட மைனஸை மட்டும் பார்க்குறீங்க, கொஞ்சம் அதோட ப்ளஸ்ஸையும் பாருங்கள். எவ்வளோ மக்கள் அவங்க மாணவர்களாக இருக்கணும் சரி, அவங்க பேரண்ட்ஸாக இருக்கணும் சரி, ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதோட மனிதநேயத்தோட தான் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதை விட்டுட்டு நாங்களாம் விடிய படித்தோம், பிளாஸ்கில் டீ வச்சு குடித்தோம். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. என்ன நியாயம்? நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான், நாங்களும் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்தவங்க தான். ஸோ நீங்கள் எந்த ஏதாவது இன்ஜினியரிங் ஆச்சு எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ இதை ஒரு ஏற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு கமெண்ட் பண்ணுறது, நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், நிறைய சேனல்ஸில் பார்த்தேன், அசிங்கமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாம் வேணாம். ஸோ எங்கள் சுச்சுவேஷனையும் நினச்சி பார்த்துட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக அப்படி கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எங்களை மட்டும் பார்க்காத, எங்கள் பேரண்ட்ஸையும் பாருங்கள், அவங்களும் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஸோ அரியர் ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ்லாம் வந்துடும், டேட் சொல்லிட்டு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அரியர் ஃபீஸ் கட்டினா உங்களுக்கு எல்லா அரியரும் கிளியர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா, பாய். இப்போ நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.